அருந்ததி என்ற இளம்பெண் தனக்கென ஒரு சிறிய தையல் நிலையத்தை வீட்டின் முன்பகுதியில் அமைத்து நடத்தி வருகிறாள். அந்த கடையில் கிடைக்கும் வருமானம்தான் அவள் குடும்பத்தின் முக்கிய ஆதாரம். அவளுடைய கணவர் சுரேஷ் 4 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கடன்களை சமாளிக்கும் பொருட்டு துபாய்க்கு வேலைக்குச் சென்றார். ஆரம்பத்தில் அவர் தினமும் தொலைபேசியில் அருந்ததியுடன் நீண்ட நேரம் பேசுவார். அவளுடைய நாளாந்த சம்பவங்களை விசாரிப்பார். ஆனால் படிப்படியாக அவரது அழைப்புகளின் எண்ணிக்கை குறைந்தது. இப்போது வாரத்தில் ஒரு முறை மட்டுமே அவருடன் பேச முடிகிறது. என்றாலும் அவர் தனது சம்பளத்தில் பெரும்பகுதியை அருந்ததிக்கு அனுப்பிவிடுகிறார். அருந்ததி அந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள்கிறாள். மாதாந்திர வீட்டு செலவுகளை கழித்துவிட்டு மீதமுள்ள தொகையை 3 பகுதிகளாக பிரிக்கிறாள். 1 பழைய கடன்களை அடைக்க, 2வது குழந்தைகளின் கல்விக்காக, 3வது எதிர்கால அவசர காலங்களுக்காகச் சேமிக்கிறாள். அவளது சிறிய தையல் கடையும் நாளுக்கு நாள் வளர்ச்சி கண்டது. அக்கம் பக்கத்து பெண்கள் முதல் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்கள் வரை அவளிடம் தையலுக்கு வரத் தொடங்கினர். இருப்பினும் வீட்டிற்குள் நுழையும்போது அவளுக்கு காத்திருப்பது வெறுமையான அறைகளும் அமைதியான சுவர்களும் தான். கணவர் இல்லாத இந்த நீண்ட காலம் அவளுக்குள் ஒரு வெறுமையை உருவாக்கியிருந்தது. திருமணமான முதல் ஆண்டுகளில் சுரேஷ் அருந்ததியிடம் கொண்டிருந்த பாசத்திற்கு அளவே இல்லை. அவள் விரும்பும் ஒவ்வொரு சிறிய பொருளையும் வாங்கிக் கொடுப்பார். சினிமாவிற்கு சென்றாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, இருவரும் ஒன்றாகவே செல்வார்கள். அவள் அவனது உலகின் மையமாக இருந்தாள். ஆனால் அந்த இன்பமான வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கவில்லை. கடன்கள் பெருகி பனிப்பந்து போல் உருண்டன. ஒரு கட்டத்தில் சுரேஷின் சம்பளம் செலவுகளுக்கும் கடன் திருப்பிச் செலுத்துவதற்கும் போதாமல் போனது. கடன் வாங்கிய நண்பர்கள் மிரட்டல்களை ஆரம்பித்தனர். இந்த சூழலில்தான் சுரேஷ் வேறு வழியின்றி வெளிநாடு செல்ல முடிவு செய்தான். அருந்ததி அதை எதிர்க்கவில்லை. கடன்களை அடைத்து நிம்மதியான வாழ்க்கைக்காக அவன் செல்வதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் அவன் சென்ற 4 வருடங்களும் அவளுக்கு நீண்ட நாட்களாக இருந்தன. இரவுகள் அவளுக்கு மிகவும் பயங்கரமானவை. தையல் இயந்திரத்தின் ஓசை மட்டுமே அவள் காதுகளில் ஒலிக்கும். பக்கத்து வீட்டில் இருந்து வரும் கணவன் மனைவியின் சிரிப்பொலி, தெருவில் ஜோடிகளாக நடக்கும் தம்பதிகளை பார்க்கும்போது ஏன் தனக்கு மட்டும் இந்த நிலை? தானும் ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்தும் பெண்ணாக இருக்க முடியாதா என்ற கேள்விகள் அவள் மனதை வாட்டின. ஒவ்வொரு தனிமையான இரவும் அவளுக்குள் பல கேள்விகளை எழுப்பியது. ஆனால் கடன்கள் சிறிது சிறிதாக குறைந்து வருவதை எண்ணி அவள் மனதிற்கு ஒரு சிறிய ஆறுதல் கிடைத்தது. வாழ்க்கை ஒருபோதும் எதிர்பார்த்தபடி நடந்ததில்லை. அவள் தன்னை சமாளித்து கொள்ள கற்றுக்கொண்டாள். தையல் வேலையில் மூழ்கி நேரத்தை மறக்க முயன்றாள். ஆனால் மனம் ஒரு பொல்லாத புலி. அது அடங்குவதற்குள் மறுபடியும் கிளம்பிவிடும். இந்த கட்டத்தில்தான் அவளுடைய கதையில் ஒரு புதிய நுழைவு ஏற்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரரான மாலா தனது தம்பியை அறிமுகப்படுத்துகிறாள். அந்த அறிமுகம்தான் அருந்ததியின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருகிறதா? அவளது தனிமையை மாற்றப் போகிறதா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரியாக அந்த சமயத்தில் அருந்ததியின் பக்கத்து வீட்டில் வசித்த மாலா தனது இளைய தம்பியான சந்துருவை அழைத்து வந்தாள். மாலா அருந்ததிக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். வீட்டு வேலைகள், சமையல், தையல் என எல்லாவற்றிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். மாலா சந்துருவை அருந்ததிக்கு அறிமுகப்படுத்துகையில், இவன் என் தம்பி சந்துரு. 5-6 வருஷமா வெளிநாட்டில் இருந்தான். இப்பத்தான் திருமணம் செய்து கொள்ள ஊருக்கு வந்திருக்கான் என்று பெருமையுடன் கூறினாள். சந்துருவை பார்க்கும்போதே அருந்ததிக்கு அவனிடம் ஒரு நேர்மறையான எண்ணம் பிறந்தது. அவனுடைய பேச்சுத்திறன், உற்சாகமான நடை, எல்லாரிடமும் இயற்கையாக புன்முறுவலுடன் பேசும் பண்பு ஆகியவை அவளை கவர்ந்தன. சந்துரு அருந்ததியை பார்த்ததும் ஏதோ ஒரு காந்தப்புலம் அவனை ஈர்த்தது.
அவளின் அமைதியான முகம், கண்களில் ஒளிந்திருக்கும் சோகம், அவள் பேசும்போது குரலில் வெளிப்படும் பணிவு எல்லாமே அவனுக்குள் ஒரு புதிய உலகத்தை திறந்தன. அவனால் தனது பார்வையை அவளிடமிருந்து எடுக்க முடியவில்லை. தன்னை அறியாமலே, இவளைப் போன்ற ஒரு பெண் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவன் மனதுக்குள் நினைத்தான். மாலா இந்த நுணுக்கமான அறிகுறிகளை கவனிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அருந்ததியின் குடும்ப நிலைமை நன்றாகத் தெரியும். கணவர் வெளிநாட்டில், கடன்கள், தனிமை, இதெல்லாம் அவளுக்கு புரிந்த விஷயங்கள். அதனால் அவள் சந்துருவின் பார்வையை ஒரு கணம் கண்டித்தாலும் உடனே அதை பெரிதாக்கவில்லை. ஆனால் மனதுக்குள் ஒரு பதற்றம் உருவானது. சில நாட்களில் சந்துருவும் அருந்ததியும் சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகரித்தன. மாலாவின் வீட்டில் நடக்கும் சிறு நிகழ்வுகள், தெருவில் சந்திக்கும் தருணங்கள், கடைக்கு செல்லும் வழியில் ஏற்படும் எதிர்பாராத சந்திப்புகள் என ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள் ஒரு மெல்லிய புரிதல் உருவாகத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அருந்ததி அவனை ஒரு சாதாரண அக்கம் பக்கத்து இளைஞனாகவே கருதினாள். ஆனால் சந்துருவின் கவனிப்புகள், அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கொடுக்கும் முக்கியத்துவம், இவையெல்லாம் அவளுக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை ஏற்படுத்தின. அவள் கணவனுடன் பேசி பழகிய பாணியில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது சந்துருவின் அணுகுமுறை. அவன் அவளது கருத்துக்களுக்கு மதிப்பளித்தான். அவள் விரும்பும் பாடல்களைப் பற்றி பேசினான். அவளது தையல் திறமையை பாராட்டினான். இதெல்லாம் அருந்ததிக்கு புதிதாகவும் இனிமையாகவும் இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு எச்சரிக்கை குரலும் இருந்தது. இது சரியா? நான் திருமணமான பெண். என் கணவர் 4 வருஷமா வெளியூரில் இருக்கார். நான் இப்படி இன்னொரு ஆணுடன் நெருக்கமாக பழகுவது முறையா? இந்த கேள்வி அவளை பலமுறை வாட்டியது. ஆனால் அவளுடைய தனிமை அந்த கேள்விகளை மெல்ல மெல்ல மங்கச் செய்தது. ஒரு நாள் மாலாவின் வீட்டில் அருந்ததி ஏதோ வேலைக்காக சென்றிருந்த போது சந்துருவும் அங்கு இருந்தான். அப்போது மாலா, வேலை எப்படி போகிறது என்று கேட்டாள். அதற்கு அருந்ததி, கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கு மாலாக்கா. வீட்டில் தனியா இருந்து சலித்து போச்சு என்றாள். அவள் சொல்லும்போது சந்துருவின் பார்வை அவள் மீது பதிந்திருந்தது. அதை அருந்ததியும் உணர்ந்தாள். ஆனால் உடனே அதை ஒதுக்கினாள். மாலா சந்துருவை தனியாக அழைத்துச் சென்று, என்னடா அந்த பொண்ணை அப்படி பார்க்கிறே? அவளுக்கு கல்யாணமாகியிருக்கு, கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்கடா என்று எச்சரித்தாள். ஆனால் சந்துருவின் மனம் ஏற்கனவே அருந்ததியின் பக்கம் சாய்ந்திருந்தது. அவளுடன் மேலும் பேச வேண்டும், அவளது உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுள் பெருகியது. அவன் அருந்ததியின் மொபைல் நம்பரை பெறும் முயற்சியில் இறங்கினான். அவர்களது பேச்சு வளர ஆரம்பித்தது. இந்த உறவு எந்த திசையில் பயணிக்கும்? அடுத்த பகுதியில் காணலாம். அருந்ததியின் மனநிலை நாட்கள் செல்லச் செல்ல மாறத் தொடங்கியது. கணவர் இல்லாத வெறுமையும் அவரிடமிருந்து வரும் பதில் அழைப்புகளின் குறைவும் அவளை மேலும் தனிமைப்படுத்தின. இந்தச் சூழலில் சந்துருவின் நட்பு அவளுக்கு ஒரு புதிய கதவை திறந்தது போல் இருந்தது. ஒரு மாலை வேளையில் அவள் அருகிலுள்ள மளிகை கடைக்குச் சென்றபோது தற்செயலாக சந்துருவைச் சந்தித்தாள். அவன் மிகவும் உற்சாகமாக பேசினான். ஏன் இவ்வளவு தனிமையா இருக்கீங்க? ஊரிலேயே நிறைய பேர் இருக்கிறப்போ ஒரு சின்ன நட்பு வாழ்க்கையை மாற்றும் என்றான். அவனது இந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு சலனத்தை ஏற்படுத்தின. அன்று முதல் இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசத் தொடங்கினர். ஆரம்பத்தில் சாதாரணமான விஷயங்கள், வானிலை, சமையல், சினிமா, பின்னர் படிப்படியாக ஆழமான உரையாடல்களாக உருமாறின. சந்துரு தனது வெளிநாட்டு அனுபவங்களை பகிர்ந்தான். அங்கு அவன் பார்த்த கஷ்டங்கள், நண்பர்கள், தனிமையில் பழகிக்கொண்ட பாடங்கள் என எல்லாவற்றையும் சொன்னான். மேலும் தான் இப்போது கடன்களை முடித்துவிட்டு சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருப்பதாகவும் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருப்பதாகவும் கூறினான்.
இப்போது எனக்கு நல்ல பெண்ணைப் பார்த்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே ஆசை என்று அவன் ஒரு நாள் கூறினான். அந்த வார்த்தையில் இருந்த உண்மைத்தன்மை அருந்ததியை பாதித்தது. அருந்ததியும் அவனிடம் தனது வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளை சொல்லத் தொடங்கினாள். எனக்கு குழந்தை கூட இல்ல. வீட்டில தனியா இருக்கும்போது என் மனசு கொந்தளிக்குது. யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல. என் கணவர் துபாயிலிருந்து பணம் அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் என்னிடம் பேச நேரமில்லை. இது ஒரு கல்லறை மாதிரியான வாழ்க்கை என்று அவள் கண்களில் நீர் வழிய உருகினாள். சந்துரு அவளது வேதனையை புரிந்து கொண்டான். அவன் அவளிடம் கூறினான், நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஒரு பெண் தனக்குரிய மரியாதையுடனும் பாசத்துடனும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. நான் உங்கள் துன்பத்தை முழுமையாக உணர்கிறேன். அன்று முதல் இருவரும் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தனர். அருந்ததியின் வாழ்க்கையில் சந்துருவுடனான இந்த உரையாடல்கள் புதிய சூரிய ஒளியை பாய்ச்சின. மணிநேரங்கள் செல்லச் செல்ல அவர்களுக்குள் ஒரு பரஸ்பர நம்பிக்கை உருவானது. அவளால் அவனுக்கு எதையும் மறைக்க முடியவில்லை. தன் கனவுகள், பயங்கள், விரக்திகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அவனிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள். பகிர்வதன் மூலம் ஒரு மாபெரும் மன நிம்மதி கிடைத்தது. சந்துருவும் அவ்வாறே அவனது வாழ்க்கையின் இனிய மற்றும் கசப்பான நிகழ்வுகளை அவளுடன் பகிர்ந்து கொண்டான். படிப்படியாக அவர்களுக்குள் ஒரு ஆழ்ந்த பிணைப்பு உருவானது. ஒரு நாளாவது ஒருவரையொருவர் பார்க்காமல் இருக்க மனம் வரவில்லை. இது நட்பா, அனுதாபமா அல்லது காதலா என்பதை அவர்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவதை ஒரு வழக்கமாக்கிக் கொண்டனர். சந்துரு ஒரு நாள், ஒரு வார இறுதியில் நாம் கொடைக்கானல் போய் வரலாமா? உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் தேவை என்று கேட்டான். அருந்ததிக்கு முதலில் பயமாக இருந்தது. ஆனால் வீட்டில் தனிமை வந்துவிடும் என்பதாலும் அவளது அம்மா சொந்த ஊருக்கு செல்ல இருந்ததாலும் அவள் சரி என்று கூறினாள். இந்த பயணம் அவர்களின் உறவை முற்றிலும் மாற்றப் போகிறதா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். கொடைக்கானல் பயணத்திற்கான தேதி நெருங்க நெருங்க அருந்ததியின் மனதில் குழப்பம் அதிகரித்தது. இது சரியான முடிவா? தான் திருமணமான பெண் என்பதை மறந்து இன்னொரு ஆணுடன் பயணம் செல்வது, அதுவும் 2 நாட்கள், இது அவளது ஒழுக்கத்திற்கு எதிரானதா? ஆனால் சந்துரு அவளிடம் கூறிய வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையை தந்தன. நான் உங்களை மரியாதையுடன் நடத்துவேன். நீங்கள் பயப்படத் தேவையில்லை. இது வெறும் இயற்கை ரசனைக்கான பயணம் என்றான். அவனது நம்பிக்கையும் அவள் மீதான மென்மையான பார்வையும் அவளை சம்மதிக்க வைத்தன. பயணத்தின் முதல் நாள் இருவரும் காலை 4 மணிக்கே புறப்பட்டனர். வழியில் பச்சை பசேல் என்ற மலைகள், புகைபடிந்த பள்ளத்தாக்குகள், குளிர்ந்த காற்று, இவை அருந்ததிக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தன. நீண்ட நாட்களுக்குப் பிறகு தனது கணவனுடன் இல்லாத ஒரு இன்பத்தை அவள் உணர்ந்தாள். கொடைக்கானல் சென்றதும் சந்துரு ஒரு அழகான விடுதியை முன்பதிவு செய்திருந்தான். அங்கிருந்து பார்க்கும் காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. பச்சை மலைகள், பனிமூட்டம், அங்கு வரும் பறவைகளின் சத்தம் அனைத்தும் அவளுக்கு ஒரு புதுவித சுகத்தை அளித்தன. அவர்கள் மலையுச்சியில் நடந்தனர். கைப்பிடித்து நடப்பது போன்ற உணர்வு அவளுக்குள் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியது. அருந்ததி தனது கணவருடன் கூட இதுபோன்ற காட்சிகளை ரசித்ததில்லை. அவள் ஒரு கணம் சந்துருவின் தோளில் சாய்ந்தாள். அந்த தொடுகை இருவருக்குமே மின்னல் வேகத்தில் பரவியது. மாலையில் அவர்கள் ஏரிக்கரையில் அமர்ந்தபோது சந்துரு அவளிடம், உங்கள் கனவுகள் என்ன என்று கேட்டான். அதற்கு அருந்ததி, நான் விரும்புவது ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை. ஒரு கணவர், குழந்தைகள், சிரிப்பு, பேச்சு, அதுதான் என் கனவு என்று கண்கலங்கினாள். இரவு உணவுக்குப் பிறகு சந்துரு மிகவும் தயக்கத்துடன் ஒரு கேள்வியை எழுப்பினான். நாம் ஒரே அறையில் தங்கலாமா? நான் உங்களுக்கு ஏதும் தவறாக நடந்து கொள்ள மாட்டேன். உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தருவேன் என்றான். அருந்ததிக்கு ஒரு கணம் திகைப்பு ஏற்பட்டாலும் அவனது கண்களில் இருந்த நேர்மை அவளை நம்ப வைத்தது.
சரி, உன்மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றாள். அந்த இரவு அவர்கள் உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசினர். சந்துரு அவளது தனிமையின் அனைத்து அடுக்குகளையும் உடைத்துப் பார்த்தான். அருந்ததி தனது கணவனைப் பற்றி கசந்து பேசவில்லை, ஆனால் அவளது வார்த்தைகளில் ஒரு வலி இருந்தது. 4 வருஷமா ஒரு பெண்ணின் உணர்வுகள் வெறும் கல்லறையில் புதைந்து கிடக்கின்றன. நீங்கள் வந்து சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உயிர் கொடுக்கிறது என்றாள். சந்துருவால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவன் அவளது கையைப் பிடித்தான். அது சாதாரணமான தொடுகை அல்ல, உணர்வுகளின் மொழி. அருந்ததி அதை எதிர்க்கவில்லை. ஒரு நீண்ட தூரத்திற்குப் பிறகு கிடைக்கும் தண்ணீர் போல அவள் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டாள். அந்த இரவில் அவர்களின் உறவு ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. அதில் உடலுரீதியான நெருக்கமும் இருந்தது, ஆனால் அதைவிட மனதளவில் ஒன்றிணைந்த உணர்வு முக்கியமானதாக இருந்தது. அருந்ததி தான் செய்தது தவறா என்று சிந்திக்கத் தொடங்கினாள். ஆனால் அந்த சிந்தனை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் 4 வருட தனிமை எந்தவொரு மனிதனையும் மாற்றிவிடும். அந்த மாற்றத்தின் விளைவாக நடந்த இந்த நிகழ்வு அவளை அடுத்து என்ன செய்யப் போகிறாள்? இந்த உறவு அவளை எங்கு அழைத்துச் செல்லும்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கொடைக்கானலில் முதல் இரவுக்குப் பிறகு அருந்ததி மிகவும் மாறுபட்ட உணர்வுகளுக்கிடையில் சிக்கித் தவித்தாள். ஒரு புறம் சந்துருவிடம் அவளுக்கு இருந்த நம்பிக்கையும் அன்பும், மறுபுறம் தனது கணவனுக்கு செய்த துரோக உணர்வும். ஆனால் சந்துரு அவளிடம் மிகவும் உணர்திறனுடன் நடந்து கொண்டான். அவளை ஒருபோதும் மதிப்பு குறைவாக பேசவில்லை அல்லது ஒரு பொருளாக நடத்தவில்லை. அவளது கண்களை பார்த்து பேசினான். அவளது அச்சங்களை புரிந்து கொள்ள முயன்றான். நீங்கள் பயப்படாதீர்கள். இது ஒரு தவறான செயல் இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண மனிதர். 4 வருட தனிமை உங்களை இப்படியெல்லாம் நினைக்க வைக்கும். நான் உங்களை மரியாதையுடன் நடத்துவேன் என்று அவன் உறுதியளித்தான். மறுநாள் காலை அவர்கள் ஏரியின் கரையோரம் நடந்தனர். குளிர்ந்த காற்று, எங்கும் பச்சை பசேல் என்ற இலைகள், பறவைகளின் கலகலப்பான ஒலிகள், இவை இருவரின் மனதிலும் ஒரு புதுமையான உணர்வை ஏற்படுத்தின. அருந்ததி மேலும் 2 நாட்கள் அங்கேயே தங்க விரும்புவதாக கூறினாள். இந்த இடத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது மறுபடியும் அதே தனிமை வந்துவிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இனிமையை ரசிக்க விரும்புகிறேன் என்றாள். சந்துரு அவளுடைய விருப்பத்தை மதித்து மேலும் 2 நாட்கள் தங்க ஏற்பாடு செய்தான். அந்த 2 நாட்களில் அவர்கள் மலை உச்சிகளில் பயணம் செய்தனர். புகழ்பெற்ற பூங்காவை பார்த்தனர். இரவில் அக்னி குண்டுகள் முன்னால் அமர்ந்து பேசினர். ஒவ்வொரு கணமும் அருந்ததியின் மனதில் சந்துருவின் உருவம் பதிந்தது. அவள் கணவனைப் பற்றி கூட அதிகம் நினைக்கவில்லை. கடன்கள், குடும்பப் பிரச்சினைகள், சேமிப்பு இவையெல்லாம் தூரமாகத் தோன்றின. அவளுக்குள் புதிய ஒரு நம்பிக்கை உருவானது. ஆனால் பயணத்தின் கடைசி இரவில் அருந்ததி ஆழ்ந்து சிந்தித்தாள். தான் இப்படி ஒரு உறவில் தொடர்ந்து இருப்பது நீண்ட காலத்தில் தனக்கும் சந்துருவுக்கும் பிரச்சினைகளை உருவாக்கும். அவளுடைய கணவன் இன்னும் துபாயில்தான். ஆனால் அவர்களது கடன் நிலை மேம்பட்டு கொண்டிருந்தது. மேலும் சந்துரு ஒரு இளம், தகுதியான இளைஞன். அவன் தனக்கான வாழ்க்கைத் துணையை கண்டுபிடிக்க வேண்டும். அருந்ததி தன்னை தானே கேட்டுக்கொண்டாள். நான் இவனது எதிர்காலத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாமா? இவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய வேண்டுமே. நான் ஒரு திருமணமான பெண். எனக்கு இதைவிட ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால் நான் என் கணவனோடு ஒன்றுபட வேண்டும். மறுபுறம் சந்துரு ஒரு நல்ல மனைவியைப் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் அவளை மிகவும் பாதித்தன. காலையில் எழுந்தவுடன் அவள் சந்துருவிடம் மிகவும் தீர்க்கமாக பேசினாள். இது இனி தொடரக்கூடாது. நீ உன் வாழ்க்கையைப் பார். உனக்கு ஏற்ற ஒரு பொண்ணு வருவாள். நான் உன்னை என் தம்பியாகவே பார்க்கிறேன். உன் கல்யாணத்திற்குப் பிறகு உன் மனைவியை நான் என் தங்கை மாதிரி பார்த்து கொள்வேன் என்றாள். சந்துரு முதலில் அதிர்ந்தாலும் அவளது நியாயத்தை புரிந்து கொண்டான்.
நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் முக்கியமானவை. நான் இதை மறக்க முடியாது என்றான். பயணத்தின் முடிவில் அவர்கள் ஒரு உறுதிமொழியில் ஒப்பந்தமானார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பேணுவது, ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பது. இந்த பயணம் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது. இனி அவர்களது வாழ்க்கை எப்படி மாறும்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு அருந்ததிக்கு உள்ளுக்குள் ஒரு புதிய பக்குவம் வந்திருந்தது. அவள் தையல் கடையில் இன்னும் அக்கறையுடன் வேலை செய்யத் தொடங்கினாள். கடைகள் அதிகமாக வரத் தொடங்கின. தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். இணையதளத்தின் மூலம் ஃபேஷன் வடிவமைப்பு பற்றி படிக்கத் தொடங்கினாள். தனது கணவன் அனுப்பும் பணத்தை இன்னும் கவனமாக செலவு செய்தாள். கடன்கள் விரைவாக குறைந்து வந்தன. சந்துரு அவளை அடிக்கடி தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தான். ஆனால் அவர்களது பேச்சு இப்போது முற்றிலும் நட்பு மற்றும் குடும்ப விஷயங்களில் ஒட்டியே இருந்தது. சந்துரு அவளிடம் கூறினான், "உங்கள் அறிவுரையை மனதில் வைத்துக்கொண்டு நான் இப்போது நல்ல முறையில் ஒரு வாழ்க்கைத் துணையை தேடுகிறேன்." இதைக் கேட்ட அருந்ததிக்கு மனதில் ஒரு நிம்மதி கிடைத்தது. சில வாரங்களில் சந்துருவின் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. அவனுக்கு அருகிலுள்ள ஊரிலிருந்து ஒரு பொருத்தமான பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்தனர். அருந்ததிக்கு அந்தச் செய்தி தெரிந்ததும் அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். "நீ சரியான முடிவு எடுத்தாய்" என்று அவனிடம் கூறினாள். சந்துரு தனது திருமணத்தில் அருந்ததியை சிறப்பு விருந்தாளியாக அழைத்தான். அருந்ததி அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு சந்துருவின் மனைவியை ஆசீர்வதித்தாள். "உங்கள் கணவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நல்ல மனிதர்" என்று அவளிடம் கூறினாள். சந்துருவின் மனைவி அருந்ததியிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள். இதையெல்லாம் பார்த்த அருந்ததி தான் எடுத்த முடிவு சரியானது என்று உறுதியாக நம்பினாள். சரியாக அந்த நேரத்தில் அருந்ததியின் கணவர் சுரேஷ் துபாயிலிருந்து நிரந்தரமாக திரும்ப முடிவு செய்திருந்தார். கடன்கள் முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் அவர் தனது பணியை ராஜினாமா செய்து ஊருக்கு திரும்பி வந்தார். அவர் வந்து சேர்ந்த முதல் நாளில் அருந்ததிக்கு ஒரு கலவையான உணர்வு, மகிழ்ச்சியும் கொஞ்சம் கோபமும் நிம்மதியும். கணவரை 4 வருடங்களுக்குப் பிறகு பார்த்தபோது அவள் கண்கலங்கினாள். சுரேஷ் அவளிடம் மன்னிப்பு கேட்டார். "உன்னை தனியாக விட்டு நான் செய்தது தவறு. இனி நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். கடன்கள் முடிந்துவிட்டன. இனி நமக்கு ஒரு புதிய ஆரம்பம்" என்று கூறினார். அருந்ததி அவரது கைகளைப் பிடித்தாள். பழைய கோபம் படிப்படியாக கரைந்தது. விரைவிலேயே அவர்களது வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. கணவன் அவளுடன் நேரம் செலவிடத் தொடங்கினான். வீட்டு வேலைகளில் உதவினான். சந்தைக்கு ஒன்றாகச் சென்றனர். இரவில் திரைப்படம் பார்த்தனர். அருந்ததி மேலும் அதிகமாக தையல் வேலைகளை ஒருங்கிணைத்தாள். ஒரு நாள் அவள் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இந்தச் செய்தி இரு வீட்டாரிடமும் மகிழ்ச்சியைக் கொண்டு வந்தது. 4 வருடங்களுக்குப் பிறகு அவள் தாய்மையின் இன்பத்தை உணரத் தொடங்கினாள். குழந்தை பிறந்தபோது அது ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை வந்ததும் அருந்ததியின் வீடு புது உயிர் பெற்றது. முன்பு அவளை வாட்டிய தனிமை முற்றிலும் மறைந்துவிட்டது. கணவன், குழந்தை, தையல் கடை, நண்பர்கள் அனைத்தும் சேர்ந்து அவளுக்கு ஒரு பூரணத்துவத்தை கொடுத்தன. சந்துருவும் அவனது மனைவியும் அருந்ததியின் குடும்பத்தை அடிக்கடி பார்த்துவிட்டுச் சென்றனர். 2 குடும்பங்களுக்கும் இடையே ஆரோக்கியமான நட்பு உருவானது. அருந்ததி இப்போது மகிழ்ச்சியான பெண்ணாக இருந்தாள். அவளுடைய பயணம் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. தவறுகள் நடக்கலாம், ஆனால் அவற்றை திருத்திக் கொள்ளும் உறுதி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும். அவள் தனிமையின் ஆழத்திலிருந்து தன்னை மீட்டுக்கொண்டு ஒரு பொறுப்பான மனைவியாகவும், வெற்றிகரமான தொழில் முனைவோராகவும், பாசமான தாயாகவும் உருவெடுத்தாள். இதுவே அவளது கதையின் முடிவு. ஆனால் இந்த கதை ஒவ்வொரு தனிமையான பெண்ணுக்கும் ஒரு செய்தியை அளிக்கிறது.
நம்பிக்கை இருந்தால், பொறுமை இருந்தால் இருளும் ஒளியாக மாறும்.